Hi, hello, good morning to you all. Today is April 1st, 2025. Time is exactly 7:08 a.m. Okay, in this session, we are going to see how to make negative sentences from positive sentences. ஓ, இது தமிழ் செஷனா? சாரி மக்களே. ஓகே, சரி பரவாயில்ல. சரிங்க. நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகே. அதாவது இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்னா, பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் அதிலிருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறதுன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஓகே. அதாவது அந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து ஓகே, எப்படி நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க. சின்ன குழப்பம் அவ்வளோதான். இல்லை, அதாவது நான் ஒவ்வொரு வீடியோவும் இங்கிலீஷ்லேயும் போடுறேன், தமிழ்லையும் போடுறேன்னா, ஃபஸ்ட் எப்பவுமே தமிழில் தான் ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷுக்கு போவேன். சரி, ஓகே, விடாமல் படிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வேறு கலர் மாற்றிப்போம். கொஞ்சம் ஒரு டார்க் கலர் இருக்கட்டும். ஓகே, ஹேவ் ப்ளூ. ஓகே, இந்த ப்ளூ தானே? ஓகே, பாருங்கள், சீக்கிரம் முடிப்போம், ஒன்றுமே இல்லை. ஓகே, இந்த ஹீ இஸ் நாட். ஓகே, நம்ம இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கோம். இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு, அதை டு பி வெர்புன்னு சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹீ இஸ்ஸு, அதுக்கு அடுத்தது நாட்டு போட்டுக்கோங்க. இங்கே நாட்டோட கிராமர் என்னென்னா, நாட்டுங்கிறது அட்வர்பு, அவ்வளோதான். அட்வர்புனா என்னென்னா, ஒரு செயலை, ஒரு ஆக்ஷனை விவரிக்க பயன்படும் ஒரு சொல் தான் அட்வர்பு. ஓகே, இந்த இடத்துல நாட்டுங்கிறது, ஓகே ஓகே, நாட்டுங்கிறது ஒரு அட்வர்பு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த நாட்டை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, ஓகே, அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஹீ இஸ் நாட் அன்பு, முடிஞ்சது. சரியா? அடுத்தது ரெண்டாவது. ஓகே, எல்லாத்தையும் ஓகே, இஸ்ஸுக்கு அப்புறம் நாட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஃபுல் ஸ்டாப் வச்சா கீழே வந்துடும். சரி, பரவாயில்ல. அடுத்தது தேர்டு. ஹீ இஸ் நாட் 50 years old. He is not 50 years old. அவருக்கு 50 வயது ஆகவில்லை. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு கிரிக்கெட் விளையாடுவதில் விருப்பமில்லை. இல்லை இல்லைன்னு வரும். ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஹீ இஸ் நாட் அன்புக்கு அவன் பெயர் அன்பு இல்லை, அவ்வளோதான். ஃபோர்த்து. ஓகே, ஷீ இஸ் நாட் யங்கர் தென் யூ. அவள் உன்னை விட இளையவள் இல்லை, அவ்வளோதான். புரியுதா? ரொம்ப ஈஸி. ஷீ இஸ் நாட் யங்கர் தென் யூ. நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் ப்ரிப்போசிஷன், அட்வர்ப்ஸு, அட்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் ஆர்டிகிள்ஸு எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ 5வது பாயிண்ட்டுக்கு வரோம். ஹீ இஸ் நாட் ஓல்டர் தென் யூ. அவன் உன்னை விட வயதானவன் இல்லை. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து 6th பாயிண்ட்டு. ஷீ இஸ் நாட் அன் இண்டியன். இந்த இடத்துல நான் சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன் முன்னாடி வீடியோலாம். ஷீ இஸ் நாட் அன் இண்டியன். அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, 7வது. உங்கள்கிட்டையும் ஒரு குட்டி தேடல் இருக்கணும், அப்போ தான் யூ கேன் லேர்ன். ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். 7வது. புரியுதா? அவன் மாணவன் இல்லை, நாட் அ ஸ்டூடெண்ட். அடுத்தது 8வது. ஹீ இஸ் நாட் அமேஸ்ட். அவன் ஆச்சரியப்படவில்லை. ஸோ 9வது.
ஓகே. சாரி 8வது வந்து ஓகே. ஹி இஸ் நாட் சர்ப்ரைஸ்டு. ஓகேவா? பரவால்ல. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது காப்பி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹி இஸ் நாட் சர்ப்ரைஸ்ட். சர்ப்ரைஸ்டு அப்படிங்கிறது அட்வர்ப். ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, மறந்துடாதீங்க. ஓகேவா? சாரி சர்ப்ரைஸ்டுங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே. ஏதோ ஒரு ஞாபகத்தில் டக்குன்னு அட்வர்புன்ட்டேன். சர்ப்ரைஸ்டு அந்த வெர்பு மாதிரி இருக்கிறது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இதை பற்றி கிளியராக முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே. அடுத்தது ஹீ இஸ் நாட் அமேஸ்டு. முடிஞ்சதா? 10வது ஓகே. ஷீ இஸ் நாட் சாரி. சாரி முடிஞ்சதா? 11th ஓகே. ஹீ இஸ் நாட் கன்ஃபியூஸ்ட். ஓகே. 12th ஓகே. இட் இஸ் நாட் சேட். இதற்கு வருத்தமாக இல்லை. அந்த இது அது இட்டு தட்டு அதெல்லாம் எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இட்ஸ் நாட் சேட். ஓகே. 13th 13 ஓகே. இட் இஸ் நாட் தேர்ஸ்டே. இட் இஸ் நாட் தேர்ஸ்டே. 14 ஷீ இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா. பாருங்க, அந்த நாட்டை எந்த இடத்துல கொண்டு போகிறோங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்தது இஸ்ஸு வந்து ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவாங்க, இல்லை டு பி வேர்பு. ஓகேவா? ஷீ இஸ் நாட் ஃப்ரம். ஷீ இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா? 15th இட் இஸ் நாட் ஸ்லீப்பி. ஈஸியாக இருக்கா? 16 ஷீ இஸ் நாட் அ பிஸ்னஸ் உமன். அவ்வளோதான். அவள் வியாபாரி இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஷீ இஸ் நாட் பிஸ்னஸ் உமன். ஷீ இஸ் நாட் அ. ஷீ இஸ் நாட் அ பிஸ்னஸ் உமன். ஓகே. ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக தான் எடுக்கிறேன். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஓகே. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது இது எல்லாமே இஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ். கிளியரா? ஓகே. சரி. ஓகே. ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அது ஏதோ மேலே ஒன்று மறைக்குது, அதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். அதனால் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே. கூட இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கா? அவ்வளோதான். ஓகே. இப்போது நம்ம ஒக்காபுலரியில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ப்ராப்பராக படிக்கணுன்ட்டு. ஓகே. க்ரீக் ரூட் வேர்ட்ஸுக்கு ஒரு பேங்க் மாதிரி ஒரு சின்ன நோட் புக் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது லாட்டின் ரூட் வேர்ட்ஸுக்கு சின்ன ஒரு நோட் புக் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ஃப்ரெஞ்சுக்கு. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லாட்டின் வேர்டு ஒன்று பார்க்குறோம். அதுதான் நம்மளுடைய வீடியோவோட டைட்டில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே, க்ரெடோ. ஓகேவா? இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இது இங்கே பார்க்குற இந்த வார்த்தை எல்லாமே ஓகே, இது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஓகேவா? இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க, முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே. இங்கே நம்ம புதுசாக பார்க்குறது இது மட்டும்தான். ஓகே. க்ரெடோ. ஓகே. க்ரெடோன்னா ஓகே, நம்புறது அப்படின்னு அர்த்தம். நம்புறது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த க்ரெடோ டு பிலீவ் அதிலிருந்து உருவான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். க்ரெடோவிலேருந்து உருவானது தான் இந்த வார்த்தை. ஓகே. ஆனால் இந்த வார்த்தையில் என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த க்ரெடோங்கிறது லத்தீன். புரிஞ்சதுங்களா? ஓகே. இந்த பேப்டிஸ்மா அப்படிங்கிறது வந்து க்ரீக்கு. பேப்டிஸ்மான்னா கழுவுறது, டு வாஷ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த பேப்டிஸ்மாவை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம பெடோ பேப்டிசம் அப்படிங்கிறதுல பார்த்துருப்போம். பெடோ பேப்டிசம்னா ஞானஸ்நானம்.
ஓகே. அதாவது கிறிஸ்டியானிட்டில ஓகேவா? அ சர்ச் ஃபாதர் வந்து குழந்தைக்கு வந்து ஞானஸ்நானம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஆனா இந்த கிரெடோ பேப்டிசம் அப்படின்னா ஆப்போசிட் அப்படியே. அதுல வந்து பெடோ பேப்டிசம்ல குழந்தைக்கு ஞானஸ்தானம். இதுல வந்து பெரியவங்களுக்கான ஞானஸ்நானம்னு வச்சுக்கலாம். ஆனா ஆக்சுவல் என்ன அர்த்தம்னா, ஓகே ஒருத்தர் வந்து என்ன சொல்றது? அந்த மதத்தில் நம்பிக்கை வைத்து ஓகே. அந்த மதம் மாற்றம் செய்றதுக்கான பெரியவங்களுக்கான ஓகே. ஒரு ஞானஸ்நானம்னு வச்சுக்கலாம். கிரெடோ பேப்டிசம் அப்படின்னா. கிரெடோம்னா கிரெடோ அப்படின்னா டூ பிலீவ். புரியுதா? ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிரெடோ பேப்டிசம், பெடோ பேப்டிசம். பெடோ பேப்டிசம்னா குழந்தைக்கு ஞானஸ்நானம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெடோ பேப்டிசம்னா குழந்தைக்கு ஞானஸ்நானம். கிரெடோ பேப்டிசம்னா பெரியவங்களுக்கான ஞானஸ்நானம். அதாவது மதம் மாறுறது. ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து ஒரு மதத்துல இருந்துட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாருன்னா, ஓகே. அவருக்கான அவருக்கான அ என்ன சொல்றது? அவருக்கான சர்ச் ஃபாதர் என்ன பண்ணுவாரு, அவர வந்து அ சில வழிமுறைகள்லாம் செஞ்சு, ஓகே. அ வந்து அதாவது அந்த மதம் மாத்துறதுக்கான ஓகே வழிமுறைகள் தான் வந்து கிரெடோ பேப்டிசம். நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே. பெடோ பேப்டிசம்னா ஓகே. சின்ன குழந்தைகளுக்கான சர்ச் ஃபாதர் பண்ற ஓகே. ஞானஸ்நானம். கிரெடோ பேப்டிசம்னா ஓகே. பெரியவங்களுக்கான ஞானஸ்நானம் அப்படின்னு ஓகே. இப்ப நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் திருப்பி சொல்லணுமா? ப்ரொடியூசர்னா ப்ரோ அப்படின்னா பிஃபோர்ன்னு அர்த்தம். முன்னாடி அப்படின்னு அர்த்தம். டக்கு அப்படின்னா டூ லீடு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ப்ரொடியூசர்ங்கிற வார்த்தை ஓகே. இந்த ப்ரொடியூசர்ங்கிற வார்த்தை ஓகே. அதுக்குள்ள இருக்கிற ரூட் வேர்ட்ஸ். ப்ரோன்னு இருக்கு. அடுத்தது டக்குன்னு இருக்கு. ஓகேவா? ப்ரோன ஓகே முன்னாடி, ஃபார்வர்டு, டூ லீடு. டக்குன்னா டூ லீடு. ஸோ ப்ரொடியூசர் அப்படின்னா ஓகே. முன்னின்று வழிநடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரொடியூசர்லேருந்து உருவானது தான் இந்த ப்ரொடியூசர். இங்க இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. ஓகே. அப்பா! ஓகே. இந்த ப்ரொடியூசர் ஓகே. அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் இந்த ப்ராடக்டம் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்டு எல்லாமே அதில தான் வரும். ஏன்னா ப்ராடக்டம்னு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் மேடு ப்ராடக்ட். ஓகேவா? அதாவது லத்தீன்ல. இந்த ப்ராடக்டம்லேருந்து உருவான வார்த்தை தான் இந்த 2வது பாயிண்ட் ப்ராடக்ட். புரியுதுங்களா? அப்புறம் இந்த ப்ரொடியூசர், ப்ராடக்டம் இதுலேருந்து தான் எல்லா வார்த்தைகளும் இந்த வார்த்தைகள்லாம் உருவாகிருக்கு. சரியா? ஓகே. ஓகே. நல்லா படிங்க மக்களே. ஓகே. ஸோ டெய்லியும் ஒவ்வொரு வொக்காபுலரி வேர்டும் நம்ம கத்துக்கிட்டே வரோம். ஓகேவா? இது தனியா நீங்க ரூட் வேர்ட்ஸ்ன்னு ஒண்ணு போட்டுக்கணும். ஓகே. ஓகே யார். அவ்வளோதான். பாய். டேக் கேர். நாளைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு வந்து அந்த இஸ் இன்னைக்கு வந்து இஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம். நாளைக்கு வந்து ஓகே. அந்த இஸ்ங்கிற நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து ஓகே. எப்படி கேள்விகள உருவாக்குறதுன்னு பார்ப்போம். ஓகே. புரியுதா? ஓகே. ஆ தயவுசெய்து வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. ஓகே. கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ அதாவது அறிமுகப்படுத்துங்க. இந்த சேனல் வந்து வேகமா வளரணும். ஓகே. நெறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுக்குறோம். இது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்லயும். ஓகே. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆரம்பத்துலேருந்து எடுத்திருக்கிறோம். கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் பார்ட்ஸு எல்லாத்துலயும் சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங் பண்ணி, ஸ்போக்கன் இங்கிலீஷும் சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி குடுக்கணும். ஓகே. அதுதான் இந்த கல்கற்பி அப்படிங்கிற சேனலோட நோக்கம். சரியா? அதனால நெறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே. ஓகே. பாய். டேக் கேர்.